70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு சென்ற 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாஜக 48 தொகுதிகளில் பெரும்பான்மையை தாண்டி முன்னிலை வகித்து வருகிறது. அதே சமயம் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி 22 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான 36 இடங்களை தாண்டியுள்ளதால் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட முன்னிலையில் இல்லாத நிலையில் ஆம் ஆத்மியின் முக்கிய வேட்பாளர்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் முன்னாள் முதல்வர் சிசோதியா ஆகியோர் தோல்வி அடைந்துள்ளனர். எனவே இது ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான அலை என்றும் 33 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றும் செய்திகள் கூறுகின்றன. குறிப்பாக 3 முறையாக தொடர்ந்து மத்தியில் ஆட்சியை கைப்பற்றி வரும் பாஜக இந்த முறை தான் எடுத்த சபதத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக கூறுகின்றனர். குறிப்பாக 3வது முறையாக பிரதமரான மோடி அவர்களின் தூய்மையான திறமையான நிர்வாகத்துக்கு கிடைத்திருக்கும் வெற்றி என்றும், அதே சமயம் மக்களை ஏமாற்றுபவர்களுக்கு மக்கள் தக்க பாடத்தை புகட்டி வருவதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி வழிகாட்டுதலில் 2 மடங்கு அதிக சக்தியுடன் பாஜக ஆட்சி அமைக்க உள்ளதாக டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். இது பிரதமர் மோடியின் இரட்டை நிர்வாக எஞ்சின் பிரச்சாரத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றார். 30 ஆண்டுகளுக்கு பின் கிடைத்த வரலாற்று ரீதியான வெற்றி என்றும் கூறினார். மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்குகள் மட்டும் அளிக்கவில்லை, தீர்ப்பு அளித்துள்ளனர் என்றும் கூறினார். இனி கெஜ்ரிவால் போன்ற போலி அரசியல் தலைவர்கள் மீண்டும் நாணயஸ்தன் வேஷம் போட முடியாது. தன்னை ஏழைகளுக்கு ஆதரவான மனிதன், எளிமையான மனிதன் என கூறி டெல்லியை நெருங்க முடியாது. நாங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு டெல்லி பாஜகவின் எஃகு கோட்டை என்பதை நிரூபிப்போம். 33 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி மீட்டு தந்த டெல்லி கோட்டையை தொடர்ந்து காப்பாற்றுவோம். நம் அனைவருடைய வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்ற மோடியின் லட்சியத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டனர் என்றும் கூறினார். மேலும் நாடு முழுவதும் மக்கள் ஊழலுக்கு எதிராக திரும்புவதாகவும், மோடியின் நிரந்தர வளர்ச்சிக்கான நோக்கத்தை அவர்கள் ஆதரிப்பதாகவும், மோடி மீதான நம்பிக்கை தொடர்வதாகவும், இது தேசத்துக்கான ஒரு முன் உதாரணம் என்றும் டெல்லி பாஜக தலைவர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.